வாங்க இன்றைக்கி இறால் குழம்பு வச்சிடலாம். இப்போ வந்து இறாலை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல பெரிய இறால். இது இந்த பாருங்கள் நல்ல பெருசாக இருக்குது. இது வறுத்துட்டு குழம்பு வச்சிடலாம். இது வந்து தலை பாருங்கள் பெருசாக இருந்தனால நான் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புல போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வேஸ்ட்டு. இது எங்கே கண்டு ஊற்றுறதுன்னு தெரில. இது கொண்டு போயிட்டு கீழே கொண்டு போய் அங்கே கொண்டு ஊற்றிட்டு வரணும். இது வந்து புளி ஊற வச்சுருக்கேன். இது வந்து பச்சை கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது போடலாம். பலாக்கொட்டை இருந்தால் கூட போடலாம், நல்லாயிருக்கும். மரவள்ளி கிழங்கு கூட இறாலுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ நான் வந்து இதுக்கு குழம்புக்கு கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இதுக்கு கொஞ்சம் வறுவலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். புளி வந்து கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை 2 கொத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து அடிச்சிட்டேன், அப்படியே இதாக கிடக்குன்ட்டு அடித்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டால் இறால் குழம்புல சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்கலாம். இதில் வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ இதில் வந்து குழம்பு மசாலாத்தூளும் மிளகாத்தூளும் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அதை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், நான் இது மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இது சரியான காரம். நீங்கள் வந்து கூடவோ குறைச்சி போட்டுக்கோங்க. இதுவே நான் வந்து 3வே அதிகம். ரொம்ப காரம் அந்த மிளகாய். ஏதோ ஆந்திரா மிளகான்ட்டு இது வந்து குழம்பு மசாலாத்தூள் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதை அப்படியே நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இறாலெல்லாம் நம்ம சேர்க்குறதுனால வந்து நல்லா இது வெஜிடபிளும் அதில் சேருதில்ல. அதனால் நல்லாவும் இருக்கும். ரொம்ப மீன் அளவுக்கு ரொம்ப அப்படியே கவுச்சடிக்காது. அதனால் இறால்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு இது வெந்தயம் போட்டுங்க. மீன் குழம்புக்கு இறால் குழம்புக்கெல்லாம் வெந்தயம் போடணும். இறால் குழம்புக்கு மட்டும் பூண்டு போடலாம். ஏன்னா மீன் குழம்புக்கெல்லாம் போட வேண்டியதில்லை பூண்டு. இப்போ கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இது நல்லா இது பண்ணோடனே அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதோட பூண்டையும் சேர்த்து போட்டுடலாம். போட்டு இது நல்லா வதங்கட்டும். இறால் வந்து அந்த இதில் வந்து கிரேவி பண்ணலாம், வறுவல் பண்ணலாம், 65 பண்ணலாம். நான் 65 பண்ணலான்ட்ருக்கேன். இது நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இந்த வெஜிடபிள்லாம் போட்டுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போடுறேன். மரவள்ளி கிழங்கு மட்டுமே போட்டு இறால் வச்சா கூட நல்லாயிருக்கும். இது போட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது இறால்லே வந்து 2 இருக்குது. இந்த வெள்ளை இறால், சிவப்பு இறால் இருக்குது. இந்த சிவப்பு இறால் நல்லா இருக்காது. அது ரொம்ப இது அப்படியே க்ளீன் பண்ணோடனே ரொம்ப குட்டியாக இருக்கும். குழம்புல போட்டு இப்படி போய் வதக்கையில் ரொம்ப சின்னமாக போயிடும். இது நல்ல பெரிய இறால். வெள்ளை இறால் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இது வெள்ளை இறால் தான். இது நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தக்காளி வந்து அப்படியே முழுசாகவும் போடலாம். நான் வந்து அடிச்சுட்டு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், பெருசாக இருக்குது. இப்போ வந்து அந்த அடித்து வச்சுருந்த தக்காளியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து அப்படியே தக்காளி போட்டோன்னா அப்படியே கிடக்கும். அப்படியே குழம்புல எடுத்து கீழே போட்டுறாங்க. அதனால் நான் ஒரு சில நேரத்தில் தக்காளி வந்து அடித்து போட்டுடுறது. நம்ம ஊரில் உள்ள தக்காளிலாம் நல்லா கரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இது கல் மாதிரி இருக்குது, அதனால் அடிச்சுட்டு போட்டுடுறது. அங்கிட்டு சாதம் வச்சுட்டேன். வீட்டில் ஜென்ஸ் இருந்தால் வேலை அதிகமாக இருக்கும். பொழுதன்னைக்கும் வேலை இருக்கும். இப்போ நம்ம அந்த கூட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த குழம்பு கல்லுப்பு, புளி, குழம்பு மசாலாத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் இருக்குல்ல, அதை போட்டு அதை எடுத்து ஊற்றிருங்க. அதில் ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். அது நல்லா கொதிக்கட்டும். அப்படியே அது பாட்டுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இந்த காயெல்லாம் வேகட்டும். மறுநாள் இறால் குழம்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு மூடி போட்டலாம். அது பாட்டுக்கு ஒரு பாட்டு கொதிக்கட்டேன். இப்போ நான் வந்து 65 பண்ணுறதுக்கு ஒரு லெமன் வந்து பறிச்சுட்டு வந்துடலாம். அது எல்லாம் பறிச்சாச்சுன்னா 2-3 தான் இருக்குது. எவ்வளோ காம்பு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள்.
இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்த பிறகு சிம்மில் போட்டுடலாம். அது அப்படியே மைல்டாக கொதிச்சுக்கிட்டு அப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அப்படியே சிம்மில் வச்சிட்டோம்னா அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே வந்து அப்படியே மிதக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கும். இப்போ வந்து 65 பண்ணிடலாம். முட்டை ஒன்று ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வந்து அது என்ன ஒரு முட்டை. இது வந்து மிளகு, சோம்பு, சீரகத்தூள். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. இது வந்து தூள் உப்பு. இது வந்து அரிசி மாவு 1 ஸ்பூனு. இது வந்து 65 மசாலா இருக்குல்ல, சிக்கன் 65 மசாலா, அது வந்து ஒரு 1/4 பாக்கெட் போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூனு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூனு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, சோம்பு, சீரகம், மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூனு, சிக்கன் 65 மசாலா வந்து பெரிய ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் போட்டுங்க. போட்டுக்கிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிங்க. ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஒரு பச்சரிசி மாவு 1 ஸ்பூனு, இது மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தேவைக்கேற்ப சின்ன அந்த தூள் உப்பு இருக்குல்ல அது போட்டுங்க. போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. அந்த முட்டை அந்த லெமனில் உள்ள இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்புவே தூள் உப்பு போடுறோம்ல, அதுவும் மெல்ட் ஆகி எல்லாம் சேர்ந்து கரெக்டாக இருக்கும். அந்த இது சோள மாவு இருக்குல்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அது போடுறதே வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு தான், மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காண்டி தான் அது போடுறோம். இப்போ இது அந்த பிரானை எடுத்து அந்த இறாலை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுருங்க. அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நான் கோல்டு வின்னர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ எடுத்து நல்ல எண்ணெய் சூடானோடனையும் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பொரித்து எடுக்க வேண்டியதான். சுவையான இறால் 65 ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்தோடனே அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த கரண்டி கொடுத்து இப்படி பிரட்டி விட்டோம்னா அப்படியே நல்லா வெந்துடும். எடுத்துட வேண்டியதான். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கூட சாம்பார், ரசம் வச்சுட்டு கூட இந்த 65 பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறையா இறால் இருந்ததுனால அதை போட்டுட்டு குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மீதத்தை வறுத்துட்டேன். நான் வறுக்கிறேங்கிறேன் 65 பண்ணிட்டேன். ஒரு கருவேப்பிலை கொத்து அப்படியே பொரிச்சிட்டு அந்த எண்ணெயில் எடுத்துகிட்டு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போட்டு எடுத்துடலாம். அப்படியே சுருண்டுக்கிறது பாருங்கள், அப்படியே போட்டோன்னே. இந்த பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து 65 ரெடி ஆயிடுச்சு. நான் மீதம் வந்து இந்த மசாலா இருக்குல்ல, நான் முட்டை அவிச்சு வச்சுருந்தேன். இப்போ அந்த மசாலாவை வேஸ்ட்டு பண்ணேன். ஏன்னா அவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, சீரகம், மிளகுத்தூள் இருந்ததுனால மனசே இல்லை. இந்த அவிச்ச முட்டையை எடுத்து அதில் போட்டு அப்படியே பிரட்டிட்டு வச்சிருந்தோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவிச்ச முட்டை தானே, அவங்களுக்கு அதை தானே போட்டு போண்டா மாதிரி எடுக்கிறாங்க. அப்படியே போட்டுட்டு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரே இதாக போட்டு வேக வைக்காமல், அது ஒரு வெந்த முட்டை தானே, அதனால் மேலே உள்ள மசாலா மட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மசாலா வச்சுருந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் அதிலே போட்டுட்டேன். பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாதம் 65, அந்த முட்டை இப்படி போட்டு எடுத்தோம்ல அது, குழம்பு, இறால் குழம்பு. நாங்கள் ரொம்ப நாளாச்சு இது மாதிரி சாப்பிட்டு. அவங்க இது வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. அதனால் வந்து இன்றைக்கி தான் வந்து சண்டே கூட நாங்கள் சமைக்கலை, இன்றைக்கி தான் சமைச்சோம். இந்த பாருங்கள், இது நல்லா இருக்குது. இது மாதிரி பண்ணலாம். நான் பண்ணேன்னா ரொம்ப நல்லா தொட்டுக்கிறதுக்கு சாம்பாருக்கு, ரசத்துக்கு கூட இது மாதிரி இந்த முட்டையை செய்யலாம்னு நினைக்கிறேன். இதுனா டக்குன்னு 2 எடுத்து வச்சோம்மா. ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக இருந்துச்சு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. குழம்பு வந்து இறால் குழம்பு மறுநாள் நம்ம தோசை, இட்லிக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சுவையான இறால் குழம்பு ரெடி.
வீடியோ போட்டும் ரொம்ப நாளாச்சு, வீடியோ போடுறதில்ல. ஃபோன் சரி கிடையாது, அதனால் நான் வீடியோ போடுறதில்ல. அதான் சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். எப்படி வந்திருக்குன்னு போட்ட பிறகு தான் தெரியும். அது ஒரு மாதிரி கட்டமாக நடுவில் மட்டும் வருது, அதனால் வந்து போடுறதே இல்லை. வாங்க சாப்பிட்லாம்.